நான் இன்னும் பார்க்கலைங்க அவங்க தேர்தலுக்கு. அவங்க தேர்தல் வாக்குறுதியெல்லாம் சொன்னாங்களா, அது மாதிரி எல்லாம் மக்களை ஏமாற்றுற வேலையாக தான் இருக்கும். மத்திய அமைச்சர் சோபா தமிழக மக்களை பயங்கரவாதிகள் அந்த போன்ற ஒரு சித்தரிச்சு பேசியிருக்காங்க. பல்வேறு கட்சியினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய கருத்து? யாரோ ஒருத்தர் தீவிரவாதி இருந்தா அந்த மாநில மக்களை தீவிரவாதிகள் போல் சித்தரித்து பேசுவது யார் செய்திருந்தாலும் தவிர அந்த மத்திய அமைச்சருடைய அந்த கூற்றை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவங்க உண்மையாக சொல்ல போனால் அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் அப்படின்றது போல சொன்னதெல்லாம் நீங்கள் மீன் பண்ணுறதில்ல. அவங்க சொன்ன வேர்டை எனக்கு, ஏன்னா உண்மையாகவே நான் பார்க்கல. அவங்க என்ன வார்த்தை சொல்லியிருந்தாங்களோ அதை ரிப்பீட் பண்ணுங்க. அது சொல்லிட்டு தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கணும் சொல்லியிருந்தாங்க. அவங்க திரும்பவும் மன்னிப்பு கேட்டதாக எங்கள் நிர்வாகிகள் சொல்கிறாங்க. சும்மா போட்டு அதாவது நான் இந்த என்டிஏ கூட்டணியில் சேர்ந்ததுனாலே நீங்கள் யாரோ எங்கேயோ ஒரு அமைச்சரோ ஒரு பாஜக நிர்வாகியோ பேசுறது அந்த இதெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. இன்னொன்று அவங்களே நான் இன்னைக்கு உண்மையாகவே அவங்க என்ன சொன்னாங்கிறத நான் கவனிக்கலை. நான் இப்போ 24 மணி நேரம் டிவிலெலாம் உட்காந்துட்டு இருக்க முடியாதுமா. சில தகவல் கிடைக்கும், எங்கள் அலுவலகத்தில் சொல்லுவாங்க. இன்றைக்கி காலையில் நான் வேறு வேலைகள் இருந்ததுனால தெரியல. அவங்க அப்படி சொல்லி தான் தவறுன்னு சொன்னேன். அவங்களே தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அப்புறம் அது ஒரு கொஸ்டினாக போய் கிளப்புறீங்களா? இவங்கன்னு இல்லை, யாருமே அப்படி ஒரு மாநில மக்களை, நான் அதான் சொன்னேன், குறிப்பாக யாரோ ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர் தவறு செஞ்சால் அந்த மாநிலத்தை சொன்னால் அது யார் சொன்னாலும் தப்பு. அதாவது 3வது முறையாக பாரத பிரதமராக பிரதமர் மோடி அவர்கள் வரப்போவது உறுதி. அவருக்கு ஏன்னா அவர் செய்த சாதனைகள் 10 ஆண்டு சாதனைகள், ஊழலற்ற நிர்வாகம், இந்தியாவை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வது, இன்னும் வருங்காலங்களில் ஒரு சிறந்த வல்லரசு நாடாக மோடி அவர்கள் இந்தியாவை உயர்த்துவார் என்பது எல்லோருக்கும் உள்ள நம்பிக்கை. அதனால திரு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராவதற்கு தமிழ்நாட்டு மக்களும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதில் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அணிலை போல திரு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராவதற்கு நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் கடுமையாக பணியாற்றுவோம். சவால் என்று எதுவும் இல்லை. ஏதாவது திமுக கூட்டணிகள் பொய் பிரச்சாரத்தை நாங்கள் வீடு வீடாக சென்று முறியடிப்போம்னு சொல்கிறோம்.